கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் பார்த்தேன், ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்தது. கிட்டத்தட்ட 642 பள்ளியில் வந்து 500க்கும் மேற்பட்டிருக்கின்றது வந்து இஷ்யூஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த காலத்தில் வந்து 2 லைன்லாம் நிற்க வைக்கிறாங்க சாப்பாட்டுக்குங்கிறதுலாம் வந்து அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த விதத்தில் அதை எடுத்திருக்காங்க வந்து வி நீட் டு ஸ்டடி. பிகாஸ் எனிவோ நாங்கள் எங்களோட டிபார்ட்மெண்ட் அதை நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். ஹெச்ஓடிஸ் மீட்டிங்கில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதில். ஸோ அந்த மாதிரியான என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அது போன்ற ஒரு பாகுபாடு வந்து கண்டிப்பாக பள்ளிக்கூடத்தில் பார்க்கப்படுவதில்லை. எந்த காலத்திலேருந்து அது அந்த சர்வே எடுத்திருக்காங்க எனக்கும் தெரியல. 2 டம்ளர்கள் வச்சுருக்க அதை பற்றி பேசியிருக்காங்க, லைனில் நிற்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு சில சாதி அமைப்பை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் வந்து இந்தந்த பணிகளில் அவங்க ஈடுபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக அது போன்ற நிலை, ஏன்னா நம்ம டீச்சர்ஸும் சரி, அந்த பள்ளி வளாகத்தில் இருக்கின்ற எஸ்எம்சி நடக்கிறதா இருந்தாலும் சரி, பிடி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அந்த பிரமிசஸ் வச்சிருக்காங்க. அந்த பிரமிசஸ் உள்ள பொறுத்த வரைக்கும் எஸ்எம்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், பிடிஏக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் போது இந்த மாதிரியான இஷ்யூஸ் கண்டிப்பாக இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அது வந்து விவாதிக்கப்பட்டிருக்க ஒன்றாகத்தான் இருக்கும். பட் எனிவே வி நீட் டு செக் ஆன் தட்.